சினிமா அது ஒரு போதை. நாங்கள் ஒரு 12 பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடித்த உடனே சினிமா தானே சென்னைக்கு வந்துட்டோம். வருஷங்கள் கடந்துச்சு. முதல்ல வாய்ப்புகள் வரவே இல்லை. அப்புறம் வாய்ப்புகள் வந்துச்சு. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், யூடியூப் வீடியோஸ், சினிமா வாய்ப்புகள் கூட கிடைச்சிச்சு. அது ஒரு பயங்கரமான உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அது புகழ்னு ஒரு புதுவிதமான போதையை கொடுத்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. கொஞ்ச நாள் வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்க வச்சுச்சு. என்ன போய் என்ன வந்தாலும் என் கூட வறுமை மட்டும் நிலையாக இருந்துச்சு. கூட வந்த 11 பேரும் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி அப்பா பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ், மாமனார் பிஸ்னஸ், ஃபோட்டோகிராஃபி, ஃபுட்டுன்னு அது இதுன்னு எதை பண்ணி நல்லா சம்பாதிக்கிறானுங்க. இப்போ என் கூட இருக்கிறது வெறும் வறுமையும் வெறுமையும் மட்டும்தான். சினிமா ஒரு போதை இல்லையா? அந்த போதை என்னால் விட முடியல. அந்த போதைக்கு அடிமையான ஒன்று அதை விடணும், இல்லை அதிலே கடந்து சாகணும். அதான் முடிவு பண்ண. இந்த போதையிலே செத்துடலான்னு. அதனால என்ன மாதிரி இந்த போதைக்கு யாரும் அடிமையாகாதீங்க. Lights on. ப்ரோ என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸில் ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ஆனால் ஓவர் ஆக்டிங்காக இருக்கே. சினிமாவில் நடிக்க தானே வந்தீங்க. சினிமா வாய்ப்புலாம் இப்படி தான் செத்து போவீங்களா என்ன? சாகிறதா நானா? இங்கே வாயேன். அதாவது வாய்ப்பு கிடைக்கலன்னு சாகணும்னா தினம் தினம் ஒருத்தன் செத்துக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே ஜெயிக்கிறது முடிவு கிடையாது, அதே மாதிரி தோக்குறது கடைசியும் கிடையாது. ஒன் மோர்னு போய்கிட்டே இருக்கணும். எப்படி? ஒன் மோர் சார் இப்போ டேரக்டர் சொல்லுவார் பாரு. One more. Clap in. ஷார்ட் நம்பர் 4 டேக் 3. Clap out. Action. சினிமா அது ஒரு போதை. ஐயோ சாரி ப்ரோ டைலாக் மறந்து போச்சு ப்ரோ. ஒன் மோர். ஏய் அசிஸ்டன்ட் டைலாக் கொடுறா.